அல்லாது கர்நாடகா, ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் தினமும் பக்தர்கள் வந்து செல்வது வாடிக்கையாக உள்ளது. ஆலயத்தின் முக்கிய உற்சவ நாட்களில் அன்னையைப் போலவே அகோர வேடமிட்டு ஆலயம் வருவோர் பலர். நாக்கிலும் முதுகிலும் மற்றும் உடம்பிலும் அலகேந்தி வரும் பக்தர்கள் பலர். இந்த வையத்தை வாழ வைக்கும் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் தினமும் திருவிழாதான். கருத்த சடைமுடியுடன் கையில் திருசூலம் ஏந்தி சிங்க வாகனத்தில் அன்னை வலம் வரும்போது அந்த காட்சியை காண இரு கண்கள் போதாது. மேல்மலையனூர் என்னும் எழில்மிகு ஊரில் கோயில் கொண்டுள்ள சக்தி கீர்த்தி மிக்கவளாக, அடியவர்களின் அன்னையாக, கருணை உள்ளம் கொண்டவளாக காட்சி தரும் அங்காள பரமேஸ்வரியின் ஆலயத்தின் நுழைவு வாயிலில் கோபால விநாயகரும், மண்டப நுழைவு வாயிலில் சக்தி விநாயகரும் காட்சி தருகிறார்கள். மண்டபத்தில் உள்ள ஒவ்வொரு தூணிலும் உள்ள சிற்பங்கள் பக்தியை ஊட்டுவனவாகவும் தலானின் பிரம்மஹத்தி தோஷமான வினையை நீக்கிய சிவ மருந்தாக விளங்குகின்றாள் அன்னை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. எனினும் ஆங்காரமும் சிரமும் கொண்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் கோபம் சற்றும் குறையவில்லை. எனவே அன்னையை சாந்தப்படுத்திட தேவர்களும் ரிஷிகளும் தேருக்கு சக்கரமாகவும் அச்சாணியாகவும் தேரின் ஆசனமாகவும் மாறி அன்னையை அதில் அமரச் செய்து தேர் பவனி வரச் செய்தனர். இதனால் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் கோபம் முழுவதுமாக தணிந்தது. அன்னையும் அங்கேயே சாந்தமாக அமர்ந்து பூவுலக உயிர்கள் தங்கள் அங்கத்தில் இடது பாகத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதன்படி தனது இடது பாகத்தை சிவபெருமான் தந்ததினால் ஆதிசக்தியாம் மேல்மலையனூர் சுடல விளையாடுறா, சுடல பொறி வரக்க அங்காளம்மா ஆடுறா, சுடல பொறி வரக்க அங்காளம்மா ஆடுறா, மையானம் பொடி வரக்க அங்காளம்மா ஆடுறா, கப்பரை ஏந்திக்கிட்டு அங்காளம்மா ஆடுறா. அங்காளம்மா அங்காளம்மா ஆடுறா, மேல்மலையனூர் சுடல விலை